பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தோரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாம்பார் பொடி, மஞ்சாத்தூள், கடுகு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு கரைச்சி வச்சிருக்கேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உப்பு, சீரகம், வெந்தயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் டைஸ் போட்டு வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி டைஸ் போட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் நசுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எடுத்துருக்கேன். சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏனம் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். மூணு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே சீரகம், வெந்தயம் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு, காய் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வெந்துச்சு, புளி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு, பருப்பு ஊற்றிக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்க தோரம் பருப்பை ஊற்றிக்கிறேன். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு, பெருங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.